அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முதல் 9 வரை புக் பேக் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களோட குயிக் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 6th 7th 8th பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் 9th 10th அப்படி வராது. வாங்க ஒவ்வொரு இயலுக்குரிய புக் பேக் என்னங்கிறத பார்த்துடலாம். குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா குழு 1ல் நாவாய், மரம், துறை, தன்வினை. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாவாய் இதனுடைய மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா வங்கம். மரம் மாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மரம்னு வரும். அதே மாதிரி விலங்கு இதில் மானுங்கிறது சரி. துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய துறை வரிசை, அதில் தாலிசை ஒரு துறை. தன்வினை அதற்கு பிறவினை வரலாம். இதற்கு ஆப்ஷன் ஆ சரியான ஒன்று. தமிழ் விடு தூது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? தமிழ் விடு தூது பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றிலக்கிய வகையை சார்ந்த நூலாகும். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. எத்தனை இனம், எத்தனை வண்ணம், எத்தனை குணம், எத்தனை வனப்பு. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆதான். அதாவது 3 இனம், 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்பு என்பது சரியான ஒன்று. காலம் பிறக்கும் முன்னர் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்னென்ன? இதில் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய். இதில் பார்த்தீங்கன்னா காலம் காலம் இதில் மோனை, முரண், அந்தாதி. இதற்கு ஆப்ஷன் சரி. மோனை எதுகை இயைபு. காலம் காங்கிறது பொருந்தி வர்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்கிறது எதுகைக்கு பொருந்து வர்றது. இயைபு தமிழே தமிழேன்னு வர்றதுனால மோனை எதுகை இயைபு நயங்கள் பயின்று வந்துள்ளது. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி. இதெல்லாம் அழியா, ஒளியா, சிந்தா இந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம அழியா, ஒளியா, சிந்தா, கேளா, ஓடா இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை சாரும். அடுத்து ஒன்று பாருங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைனா மேலேன்னு பொருள்படும். அப்போ அதற்குரிய எதிர்ச்சொல் கீழே என்பதாகும். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? இதில் அகழி, ஆறு, இளஞ்சி இதெல்லாம் நீர்நிலைகளோடு தொடர்புடையது. புலரி என்பது தவறான ஒன்று. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னது யாரு? நீரின்று அமையாது யாக்கைன்னு சொன்னது யாரு? மாமலை போற்றதும் மாமலை போற்றதும். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இதில் பொருத்தமான நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னவர் திருவள்ளுவர். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்றவர் இளங்கோவடிகள். ஒன்று தான். ஆ, ஈ மற்றும் பொருத்தமான. இது நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார் சொல்லல, புடப்புலவையினார் சொன்னது. இது தவறான ஒன்று. பொருத்தமான வினையை எடுத்தெழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக அவன் பள்ளியிலிருந்து இன்னும். இதில் அப்படி பொருத்தமானது என்ன வரும் வினை? கண்டிப்பாக கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை என்பதுதான் பொருத்தமான வினை. மல்லல் மூதூர் வயவேந்தே. இதில் மல்லல் அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன? இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மல்லல் என்பது வளத்தை குறிக்கும். பொருந்தாத இணை எது? ஏறுகோல், எருதுகட்டி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பட்டிமன்றம்னா பட்டி மண்டபம். இதில் திருவாரூர், அரிக்கையூர் திருவாரூரில் கிடையாது. இது தவறான இணையாகும். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல். இதை அப்படியே பாருங்க. இதில் பொருத்தமான ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் என்பது பொருத்தமான ஒன்று. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். அப்படி பாருங்க. அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது.
8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. இது தவறான தொடர். பட்டிமண்டபம் குறிப்பு பற்றிய மணிமேகலையில் காணப்படுகிறது. இதுவும் சரி. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் பின் வல்லினம் மிகாது என்பது தவறான செய்தியை தரும் தொடராகும். ஐம்பெருங்குழு எண்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐம்பெருங்குழு எண்பேராயம் எல்லாம் தொகை சொற்களாகும். அறிவை விரிவிசை நூல் அக்னி சிறகுகள் இயற்றியவர் அப்துல் கலாம். மின்மினி ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி சுஜாதா அவர்களால் இயற்றப்பட்டது. அடுத்த ஒன்று பலவுள் தெரிக. கீழ்காணும் 3 தொடர்களுள் எது சரி தவறுங்கிறது தான் பார்க்கணும். இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகமாகும். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி எண், கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 தொடர்களுமே சரியான ஒன்று தான். தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? தமிழக அரசு இதில் நான் தவறாக சொல்லிட்டேன். அதாவது இதில் வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது. இது தவறு தான். இதில் ஆப்ஷன் 2 தான் சரியான ஒன்று. சாரி. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? அந்த திறனாய்வு தேர்வு தான் ஊரக திறனறி தேர்வாகும். ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அதனோடு நாவே. இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? அதனோடு என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தொடு உணர்வை குறிக்கிறது. பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க. அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர். இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவுகணை என்பது சரியான ஒன்று. விடை வரிசையை தேர்க. இது செயற்கைக்கோள் ஏவி ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி. இதை நம்ம மறக்க மாட்டோம். நேவிக் செயலி, சித்தாரா மற்றும் நேவிக் செயலி. சித்தாரா என்ன பண்ணும்? செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி நேவிக் செயலி. இது சிவன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. பொருத்தமான விடையை தேர்க. சிறுவஞ்ச மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவஞ்ச மூலம் பார்த்துருக்கோம். இது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம். ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. மாறுபட்ட குழு. இதில் எது மாறுபட்ட குழு? இதில் பார்த்தீங்கன்னா கலைக்கூடம், திரையரங்கம், அதே மாதிரி அருங்காட்சியகம் இதெல்லாம் ஒன்று. ஆடுகளம் என்பது மாறுபட்ட ஒன்று. அதே மாதிரி கடி, ஊர், களி இதெல்லாம் பலபொருள் தரும் சொற்கள். கூர் என்பது மிகுதி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்னு பொருட்படும். கூர் என்பது மாறுபட்டுள்ள குழுவில் தவறான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்பினான் உரைத்தான் பகன்றான். இதெல்லாம் சொன்னதை பற்றி சொல்றது. வினவினான் அப்படின்னா கேள்வி எழுப்புறது. இது தவறு. இதில் இன், கூட, கிரு இதெல்லாம் பொருத்தமான ஒன்று. அம்புங்கிறது பொருந்தாத ஒன்று. கிரு, கின்று, ஆனின்று இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிகழ்கால இடைநிலைகளில். அம்புங்கிறது மாறுபட்ட ஒன்று. கீழ் காண்பவனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை. இதுதான் உணர்ச்சி தொடராகும். சரியான கூற்றினை தேர்வு செய்க. என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3மே சரியான ஒன்று. என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு.
அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். இதில் மூன்றுமே சரியான ஒன்று. அடுத்த ஒன்று பூவாது காய்க்கும் மலர்க்கை. அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் என்ன? பூவாது மலர்க்கை. பூவாது அப்படின்னாவே என்னாகும்? எதிர்மறை வினையெச்சம். மலர்க்கை மலர் போன்ற கை. இது உவமை தொகையை சாரும். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. எப்பவுமே மறக்க மாட்டோம், மாமல்லபுரம் தான் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. பொதுபர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி என்ன? அடிக்கடி கேட்டிருக்காங்க. பொதுவர்கள் அந்த நிலப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை நில பகுதியாகும். மரவேர் என்பது என்ன வகை புணர்ச்சி? மரவேர், மரம் கூட்டல் வேர், அதில் இம் கெட்டு போயிடும், அப்போ மரவேர்னு வரும். இது கெடுதல் புணர்ச்சியாகும். அதிர புகுத கணா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? இதுவும் கேட்டிருக்காங்க. ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான் என்பதுதான் சரியான ஒன்று. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை எது? திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள் என்பது சரியான ஒன்று. அடுத்தது பாருங்க, படத்திற்கேற்ற குரலை தேர்வு செய்க. ஒரு உழவர் ஏர் ஓட்டிட்டு இருக்காரு. கண்டிப்பா இது என்னாகும்? சுழன்றது ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்பதுதான் சரியான குரல். அடுத்தது பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து எழுதுக. பகைவரை நட்பாக்கும் கருவி. அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அறம் நாண தக்கது உடைத்து. இது ஒன்று. தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். இதற்கு என்ன வரும்? மற்றாரை மாற்றும் படை. அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். இதற்கு கண்டானாம் தான் கண்டவாறு என்பது சரியான ஒன்று. இதுதான் ஆப்ஷனில். 5 சால்புகளில் 2 எதது? 5 சால்புகளில் 2 நாணமும் இணக்கமும் என்பது சரியான ஒன்று. கோடிட்ட இடங்களுக்கான விடையை கட்டத்தொடல் கண்டறிந்து வட்டமிடுக. அனைவரிடம் இணக்கம் என்பதன் பொருள், அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவோம். உலகத்திற்கு அச்சாணி போன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உழவர்கள். உழவர். அடுத்தது தான் நாணின் ஆயன் நாணத்தக்கது. தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது. இதில் அறம் எங்கே வருது? இதில் அறம் நாணத்தக்கது. ஆழி என்பதன் பொருள், ஆழினா பார்த்துருக்கோம் அடிக்கடி, கடலை குறிக்கும். அடுத்த ஒன்று, ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் என்ன செய்வதில்லை? அவங்க தவறு செய்வது கிடையாது. அப்போ அனைவரிடம் இணக்கம் என்பதன் பொருள் ஒப்புரவு. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் உழவர். தான் நாணன் ஆயின் என்ன வரும்? அறம் நாண தக்கது. ஆழி என்பதன் பொருள் கடல். மாற்றாரை மாற்றும். இது பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். மாற்றாரை மாற்றும் என்பது பார்த்திங்கன்னா படை என்பது சரியான ஒன்று. ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. இதுதான் இதற்கு கோடிட்டு எடுத்ததற்கு சரியான விடை. இந்திய தேசிய இராணுவத்தை யார் தலைமையில் யார் உருவாக்கினார்? ஆப்ஷனில் இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினர். சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது? பருக்கைனா பலாப்பழம், புல், தாவரம், தவறு, மடிவு, தொடக்கம். இதில் பொருந்தியுள்ளது அல்லல் சேரு என்பது சரியாக பொருந்தி உள்ளது. இளங்கமுகு செய்கோளம். இதற்கு என்ன வரும்? இளமை கூட்டல் கமுகு. பண்புத்தொகை செய்கோளம் 3 காலத்துக்கு வரும். செய்கோளம், செய்கின்ற கோலம், செய்யும் கோலம். இதில் வினைத்தொகை. இளங்கமுகு பண்புத்தொகை, செய்கோளம் என்பது வினைத்தொகையை சாரும். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடுகின்ற நாடுகள் முறையே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த நாடுகள் எது வரும்னு பார்த்தீங்கன்னா சேர நாடு மற்றும் சோழ நாடு. வெறிகமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன?
இதில் பார்த்தீங்கன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். இதுதான் வந்து சரியான பொருளாகும். கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இதில் பார்த்துருக்கோம் அடிக்கடி கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று கூற்று பாருங்க. பெரியார் உயிரெழுத்துக்கள் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை ஆ இவ் எனவும் சீரமைத்தார். காரணம் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். இதற்கு கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மானப்பெரிது. இக்குறளில் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு என்ன? இதில் ஈற்றுச்சீரில் வாய்ப்பாடு என்னவா வரும் பார்த்தீங்கன்னா நிறையசை நேரசை இதெல்லாம் பிறப்பு என்பது சரியான ஒன்று. முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது என்ன? முண்டி மோதும் துணிவே இன்பம். இதில் துணிவு தான் இன்பமாக உருவகிக்கப்படுகிறது. விடைக்கேற்ற வினா. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது விடை. இதற்கு என்ன வினா வரும்? இதில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது தான் சரியான ஒன்று. நாணம் என்பதன் பொருள் என்ன? நாணம்னாவே அது வந்து அறிவை குறிக்கும். இமயத்துக்கோடு உயர்ந்தன்ன. இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? கோடு. இதனுடைய பொருள் என்ன? இதற்கு இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. மலையுச்சி என பொருள்படும். தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை, அதாவது ரோமம் சிந்தனையாளர் கொண்ட கொள்கை பார்த்தீங்கன்னா ஒன்றே உலகம் என்ற கொள்கையாகும். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? வண்ணதாசன் 2014-15 நினைக்கிற ஒரு சிறு இசை என்ற நூலாகும். யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யா மரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தில் வளரும் ஒரு மரமாகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதில் பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th தமிழ் சார்ந்த புக் பேக் வந்து இயல் 1 முதல் 9 வரைக்கும் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.